வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுன்னா டாப் 25 காலேஜஸ்ல எஸ்பெஷலி இசி டிபார்ட்மெண்ட்க்கு உங்களுக்கு 200ல இருந்து 175 கட் ஆஃப்க்கு எந்தெந்த காலேஜஸ்ல என்னென்ன கட் ஆஃப் இருக்கு அப்படிங்கறத டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் அப்டேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். எஸ்பெஷலி நம்ம வந்து பர்டிகுலராக உங்களுக்கு சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், அதுக்கடுத்து வந்து பிஎஸ்ஜி கேம்பஸ், அது மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் நம்ம இண்டிவிஜுவல் கேம்பஸ்க்கும் உங்களுக்கு அதுக்குண்டான கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம். இதில் வந்து உங்களுக்கு எஸ்பெஷலி நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி, அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், இந்த மாதிரி டாப் 25 ஆர் டாப் 30 காலேஜஸில் உங்களுக்கு என்னென்ன கட் ஆஃப்ல இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்த வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈசி டிபார்ட்மெண்ட்ல டாப் 30 காலேஜஸ்ல உங்களுக்கு வந்து எந்தெந்த காலேஜஸ்ல என்னென்ன கட் ஆஃப் இருக்கு அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிலி நிறைய பேர் வந்து ஈசி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஈசி இல்லைன்னா விஎல்எஸ்ஐ டிசைன் இந்த மாதிரி ஈசி சம்பந்தப்பட்ட கோர்சஸ்க்கு என்னென்ன இருக்கோ அதுக்கு என்னென்ன கட் ஆஃப் இருக்கு அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதையும் தாண்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஒரு ஜேஇ எக்ஸாம் எழுதலாம், இல்லைனா ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதலாம், இல்லை நீட் எக்ஸாம் எழுதலாம், இல்லை ஆல் ஓவர் இந்தியாவில் வேறு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு சம்திங் மெட்டீரியல், சம்திங் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாரும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற வாட்ஸ்அப் லிங்க்கில் நம்ம ஃப்ரீயாகவே உங்களுக்கு எல்லா கைடன்ஸும் கொடுக்குறோம். ஸோ தேவைப்படுற மாணவர்கள் கண்டிப்பாக அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் இசிக்கு வந்து ஓசிக்கு 199.5 பிசிக்கு 199 கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்லேயே ஓசிக்கு 198.5க்கும் பிசிக்கு 199 கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்ஜி 2006 இதில் வந்து இசிக்கு வந்து ஓசிக்கு 198.5ம் பிசிக்கு உங்களுக்கு வந்து 198ம் கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஐடி கேம்பஸ் இதில் வந்து உங்களுக்கு ஓசிக்கும் பிசிக்கும் 198லேயே கிடைச்சிருக்கு. அதே மாதிரி எம்ஐடி கேம்பஸில் எஸ்எஸ் கோர்சஸ் இசியோடது. ஸோ இதில் வந்து ஓசிக்கு 197.5ம் பிசிக்கு 197ம் கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் 1 அதில் இசியில் விஎல்எஸ்ஐ டிசைன் லாஸ்ட் இயர் தான் நியூவாக கோர்சஸ் வந்து கொடுத்தாங்க. இதில் வந்து ஓசி அண்ட் பிசிக்கு 197ல் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 2006 பிஎஸ்ஜி இசி டிபார்ட்மெண்ட் எஸ்எஸ் கோர்சஸ்க்கு 197 ரெண்டுக்குமே 197ல் கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து வந்து 1315 சில சுப்பிரமணியன் ஆர்டர் காலேஜ் எஸ்எஸ்என் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இசிக்கு ஓசிக்கு 197ம் பிசிக்கு 196ம் கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து 2007 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதில் வந்து ஓசிக்கு 196ம் பிசிக்கு வந்து 196ம் கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து 5008 தியாகராஜா காலேஜ் இதில் வந்து ஓசிக்கு வந்து 195.5க்கும் பிசிக்கு வந்து 195க்கும் கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2005 இதில் இசிக்கு ஓசிக்கு 195.5ம் பிசிக்கு 194ம் கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதில் ஓசிக்கு 195 பிசிக்கு 194ம் கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதில் ஓசிக்கு 195ம் பிசிக்கு 194ம் கிடைச்சிருக்கு. இது வந்து இசியில் எஸ்எஸ் கோர்சஸ். அதுக்கடுத்து வந்து 5008 தியாகராஜா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இதில் பார்த்தீங்கன்னா இசிஎஸ்எஸ் கோர்சஸ்க்கு ஓசிக்கு 193ம் பிசிக்கு 192ம் கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2722 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இதில் வந்து ஓசிக்கு 193ம் பிசிக்கு 192லையும் கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதில் வந்து ஓசிக்கு 193ம் பிசிக்கு 191ம். அதுக்கடுத்து வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதில் வந்து ஓசிக்கு வந்து உங்களுக்கு 191.5ம் பிசிக்கு 190ம். அதுக்கடுத்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதில் இசியில் அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு ஒரு கோர்சஸ். இது வந்து பர்டிகுலராக ஓசிக்கு 189.5ம் பிசிக்கு 189ம். அதுக்கடுத்து வந்து ஸ்ரீ கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் காலேஜ் இதில் ஓசிக்கு 190ம் பிசிக்கு 189ம். அதுக்கடுத்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதில் விஎல்எஸ்ஐ டிசைன் அப்படிங்கிற ஒரு கோர்சஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஓசிக்கு 189ம் பிசிக்கு 188ம். அதுக்கடுத்து அழகப்ப செட்டியார் இன்ஜினியரிங் காலேஜ் இதில் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் கோட் 5901 இதில் வந்து ஓசிக்கு 189.5ம் பிசிக்கு 188ம். அதுக்கடுத்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் 1211 இது வந்து ஓசிக்கு 188.5ம் பிசிக்கு 186ம். அதுக்கடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1211
1219. இது பார்த்தீங்கன்னா இசிக்கு 188ம், ஓசிக்கு 188ம், பிசிக்கு 186ம். அதுக்கடுத்து கேபிஆருக்கு வந்து உங்களுக்கு ஓசிக்கு 186.5ம், பிசிக்கு 185ம். அதுக்கடுத்து ராஜலட்சுமி செகண்ட் காலேஜ், ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 1432. இது வந்து ஓசிக்கு 187.5. அதே மாதிரி பிசிக்கு 184ம். அதுக்கடுத்து வந்து ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து ஓசிக்கு 187ம், பிசிக்கு 184ம். அதுக்கடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி, ஓசிக்கு 187.7ம், 187.5ம், பிசிக்கு 184ம். அதுக்கடுத்து லயோலா ஐகேம்க்கு ஓசிக்கு 186ம், பிசிக்கு 183ம். அதுக்கடுத்து ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஓசிக்கு 184.5ம், பிசிக்கு 182ம். அதுக்கடுத்து பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட்டில் ஓசிக்கு 184ம், பிசிக்கு 182ம். அதுக்கடுத்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஓசிக்கு 183ம், பிசிக்கு 181ம். அதுக்கடுத்து இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி, இது வந்து ஓசிக்கு 184ம், பிசிக்கு 181ம். அதுக்கடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இதில் வந்து ஓசிக்கு உங்களுக்கு வந்து 183ம், பிசிக்கு வந்து 181ம். அதுக்கடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ், இது கோயம்புத்தூரில் இருக்குது, 2025. இது வந்து ஓசிக்கு 183ம், பிசிக்கு 179ம். அதுக்கடுத்து கொங்குல வந்து ஓசிக்கு 182ம், பிசிக்கு 179ம். அதுக்கடுத்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், இது ஓசிக்கு 181ம், பிசிக்கு 179ம். அதுக்கடுத்து கவர்மெண்ட் காலேஜ் பர்கூர், இது வந்து ஓசிக்கு 182ம், பிசிக்கு 178ம். அதுக்கடுத்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், ஓசிக்கு வந்து உங்களுக்கு 182.5ம், பிசிக்கு 178ம். அதுக்கடுத்து நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ், ஓசிக்கு வந்து 181.5, பிசிக்கு 177. அதுக்கடுத்து ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஓசிக்கு 181.5ம், பிசிக்கு 177ம். இந்த ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் விஎல்எஸ்ஐ டிசைன்ங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், இதில் வந்து அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓசிக்கு 180.5ம், பிசிக்கு 176ம். அதுக்கடுத்து மெப்கோ ஷெல்லாங்க்கு உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கோட் 4960. இதில் வந்து உங்களுக்கு இசிக்கு 179.5ம், பிசிக்கு 176ம். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து டாக்டர் மகாலிங்கம் காலேஜ், இது வந்து 2706. இது வந்து ஓசிக்கு 179.5ம், பிசிக்கு 176ம். அதுக்கடுத்து சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதில் வந்து ஓசிக்கு 181.5ம், பிசிக்கு 175ம். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், இதோட கவுன்சிலிங் கோட் 1304. இதில் வந்து ஓசிக்கு 179.5ம், பிசிக்கு 175ம். அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸில் விஎல்எஸ்ஐ டிசைன் அப்படிங்கிற ஒரு கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓசிக்கு உங்களுக்கு வந்து 178ம், பிசிக்கு வந்து 175ம் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே 200லேருந்து 175 கட் ஆஃபுக்கு உங்களுக்கு வந்து இசி டிபார்ட்மெண்ட் எந்தெந்த காலேஜஸில் என்ன கட் ஆஃபில் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்து வேறு என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்குண்டான வீடியோஸும் நம்ம கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye bye.